சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி இப்படி பண்ணியிருக்க கூடாதுங்க. மீனாட்சி வர 2 நாள் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு தமிழ் ரொம்பவே கொந்தளிப்பாக இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகரை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அழகர் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய பிள்ளை, இந்த நாளில் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழுக்கே தெரியாமல் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தமிழுக்கு இதை தெரிஞ்சு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னது மீனாட்சியும் கொடுக்கல, அழகரை மட்டும் தூக்கிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈஸ்வரியோட பிளான் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய வச்சு இந்த வீட்டில் கலகம் பண்ணியே ஆகணும், இவங்களை அமைதியை விடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளானோட தான் இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட தமிழ் பார்த்தீங்கன்னா வந்து நேராக வீட்டுக்கே போய் யாரை கேட்டு என் குழந்தைய தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பலான அடி ஒன்று கொடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துடுறாங்க. மீனாட்சி வந்தாதான் அழகிற அனுப்புவேன், அது வரைக்கும் அனுப்ப மாட்டேன், நீ யார் என் புள்ளைய தொடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கேள்வி கேட்டுட்டு அங்கேருந்து அழகிற தூக்கிட்டு வராங்க. மீனாட்சி 2 நாளாக சென்னையில் தான் இருக்காங்க. நம்ம சேது கூட தான் இருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யா என்னென்னமோ பிளான் போடுறாங்க, நம்ம தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீனாட்சி தான் நடுவில் வந்து கெடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மேலே கோவப்படுற அளவுக்கு ஆயிட்டாங்க நம்ம ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம சேது பார்த்தீங்கன்னா வந்து இந்த தகவலை சொல்லலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இது எப்படியும் அங்கே அழகர் இருக்கான், மீனாட்சி இருக்கான், தவறுது சகஜம் தானே, தவறி போனால் என்னப்ப அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஆனால் இது தமிழ்ச்செல்விக்கு கோவத்தை உண்டாக்குது. எப்படி அவங்க பணம் காசு இருக்குன்னு எப்படி வேணா ஆடுவாங்களா, பஞ்சாயத்தையும் மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்தா நறுக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராஜாவும் வந்து பஞ்சாயத்துல மன்னிப்பு கேட்குறாங்க. எங்களோட தப்பு தான், இன்ஃபார்ம் பண்ணாது, நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனா ஃபோன் ரீச் ஆகல, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் பஞ்சாயத்தையும் ஏத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது, இதுவே நாங்க பண்ணியிருந்தா எங்களை விட்டுருப்பீங்களா அப்படின்னு தமிழ் வந்து பயங்கர இதா பேசுறாங்க. வேற வழி இல்லாம ராஜாங்க மன்னிப்பு கேட்குறாங்க. சரி, அதுக்கப்புறமா தான் அமைதியாகுறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க இருக்குன்றது.